Assalamu alaikum. Hi viewers. Welcome to Inaya's kitchen. இன்னைக்கு நான் ஒரு தோசை மாவு புளிச்ச தோசை மாவுல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. ஒரு கப்பு புளித்த மாவு எடுத்துருக்கேன். தோசை மாவு புளிச்சு இருந்துச்சுன்னா அதில் நாம் வந்து எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தோசை மாவும் மிச்சம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா, அதில் நம்ம வந்து ஒரு கப் தோசை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு கரண்டி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி மைதா மாவு எடுத்திருக்கேன். சால்ட்டு ஒரு சிட்டிகை மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக. நான் இதில் வெல்லம் யூஸ் பண்ண போகிறேன். வெல்லம் பவுட்ரு பண்ணிவிட்டு, இல்லைன்னா நாட்டு சக்கரை, பனை வெல்லம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, கேஷ்யூ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி அதையும் நான் இதில் போடுறேன். நீங்கள் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லைன்னா வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா ஒரு வாழைப்பழம் மசிச்சு எடுத்துருக்கேன், அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி பத்தலை, நான் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துறேன். கொஞ்சம் துருங்கின தேங்காவும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் நாட்டு சக்கரை வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நான் கலந்துருக்கேன். இதில் தேங்காய் துருவல் அது ஒரு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட் வந்து உங்கள் விருப்பம் தான். வாழைப்பழம் போடலனாலும் பரவாயில்ல, வாழைப்பழம் இருந்தால் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வெறும் தோசை மாவும் கோதுமை மாவும் இதை மட்டும் மைதா மாவும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இதை கொஞ்சம் இந்த வெள்ளம்லாம் எல்லாம் மாவில் செட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சிடலாம். இதில் கொஞ்சம் சோடா போடலாம். இட்லி சோடா 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை ஊற விட்டுடலாம். பேன் எடுத்துக்கோங்க. பேன் இல்லைன்னா இந்த மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற கடாயில் தான் கொஞ்சம் நல்லா இதாகணும். இல்லைன்னா நெய் ஊற்றுறேன். சைட்லலாம் இப்படி நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கலந்து இந்த மாதிரி வச்சுருந்தோம்ல, அதை இதில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இதில் ஊற்றிட்டு சிம் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் பாருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம்.